ஹலோ காய்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ்ன்ற கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு பைத்தான் ஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எப்படி லைப்ரரியாக யூஸ் பண்ணுறன்ற மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதையே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா புரியுதான்னு சொல்லி செக் பண்ணலான்னு பார்த்தா அவ்வளோதான். ஸோ புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக மறக்காமல். ஆல்சோ இந்த ப்ரோக்ராமிங் சீரீஸ் நான் வந்து ஒரு டெவலப்பராக வந்து டெவலப்பர்னு சொல்லி தான் டேக் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து வேறு யாராச்சும் கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜாப் ஃபோக்கஸ் தான் வந்து பண்ணாமல் ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணணுன்ற ஒரு திங்கை தான் வந்து இங்கே வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல்சோ நம்ம பண்ணும்போது இந்த பிளாக்லாம் வந்து போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாப் பண்ணுறது வந்து என் ரிசல்ட்டாக வரப்போகுது. ஸோ அதுதான் வந்து அல்டிமேட் எய்மு. ஸோ பேசிகிட்டே இருக்காமல் இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பிஃபோர் பிகினிங் நீங்கள் வந்து லைப்ரரி அந்த மாதிரி கான்செப்ட்லாம் திங்க் பண்ணாமல் இப்போது பிளாங்க் ஆகுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் இந்த ஒரு டாஸ்க் மட்டும் எடுத்துப்போம். ஸோ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துப்போமே. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே வந்து அதை போடுறேன். ஸோ லெட்ஸ் சே நம்பர் 1 ஈக்குவல் டு 4, நம்பர் 2 ஈக்குவல் டு 3. ஸோ இந்த இடத்த ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் தரணும் கரெக்டாக. நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு பிரிண்ட்னு போட்டு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. இது வந்து டேரெக்டாக ரன் பண்ணுறது. ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இது வந்து 7 கொடுக்குது. ஸோ இதே வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தோன்னா இது வந்து 6, இது வந்து 4ன்னு வச்சுப்போமே. மறுபடியும் நம்ம வந்து இதை ஆட் பண்ணிட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 3ன்னு வச்சுப்போம், 4ன்னு வச்சுப்போம். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்துலேயுமே வந்து இந்த ப்ளஸ்ஸும் போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சேம் ஃபங்க்ஷனாலிட்டி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஸோ இது வந்து ப்ளஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு காமனான ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன்ற கான்செப்ட் போடுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் தான் கீவேர்டு. ஸோ இந்த மாதிரி சின்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் கிடையாது. நீங்கள் திரும்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு மனப்பாடம் ஆக தான் போகுது. இதுக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து தனியாக டைம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. என்ன பண்ணுவோம், ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம். அதில் வந்து 2 பேராமீட்டர் இருக்கும், நம்பர் 1 நம்பர் 2ன்னு வச்சுப்போம். ஸோ இதுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து 2 நம்பரை ரிட்டர்ன் பண்ண போதும். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேராமீட்டரில் பாஸ் பண்ணுற 2 நம்பர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. இதை வந்து ஒரு காமன் ஃபங்க்ஷனாக வச்சுப்போம். இது வந்து நான் மேலே வச்சுக்கிறேன். ஏன் மேலே வைக்கிறோன்னா பைத்தான் பொறுத்த வரைக்கும் மேலேருந்து கீழேருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். மற்ற லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஜாவா .NETலாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒன்ஸ் கம்பைல் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பைத்தான் அப்படி கிடையாது, லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதனால் வந்து இதை வந்து ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுது. நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, அப்போ அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்ம வந்து ப்ராடக்ட் மட்டும் தான் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ சின்ன டாஸ்க்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஓவர் திங்க் பண்ணாமல் இந்த ஃபங்க்ஷன் வந்து மேலே போட்டுடுறேன். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணால் முடிஞ்சுது. எப்போலாம் நம்மளுக்கு தேவையோ அப்போலாம் இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே யூஸ் பண்ணிப்போம். சேம் திங் கீழேயும். ஸோ இதை ரன் பண்ணோன்னா திரும்பி அதே ரிசல்ட் தான் வரப்போகுது. பார்த்திங்கன்னா 7 12 வருது. ஸோ இப்போது என்ன நம்ம வந்து எலிமினேட் பண்ணியிருக்கோன்னா ரீயூஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதுவுமே வந்து ரெண்டுமே வந்து ப்ளஸ் தான் பண்ண போகுது. பட் ஆனால் நம்ம வந்து ஒரே லாஜிக்கை ஒருத்தனை வச்சுருக்கனால அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேயும் அகைன் ப்ளஸ்ஸும் போட வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, நீங்கள் திங்க் பண்ணலாம், ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு ப்ளஸ்னே போட்டு போயிடலான்ற மாதிரி தோணும். இது வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன்றனால உங்களுக்கு வந்து அது அப்படி தோணுது. அது வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா கரெக்டு தான். பட் ஆனால் இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் அடிஷ்னல் காம்ப்ளெக்சிட்டிலாம் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். லைக்
நம்பர் 10க்கு மேலே இருந்தால் வந்து வேறு லாஜிக் இருக்கணும், நம்பர் 20க்கு மேலே இருந்தால் இந்த மாதிரி லாஜிக் இருக்கணும். ஸோ இந்த ஆட் நம்பர்ஸ் விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எல்லா தடவையுமே வந்து அந்த கண்டிஷன்லாம் வந்து நம்ம செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோன்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கும். சப்போஸ் ஏதாச்சும் சேஞ்ச் வந்தால் கூட அந்த ஒரு இடத்துல போய் இந்த ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கிடையாது. நான் எய்ம் பண்ணது வந்து லைப்ரரிஸ் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கேருந்து தூக்கிடுறேன். தூக்கிட்டு நியூவாக ஒரு ஃபைலே கிரியேட் பண்ணுவோம். அதை வந்து நான் கால்குலேட்டர்னு சும்மா வச்சுக்கிறேன், .pyன்னு வைக்கிறேன். ஸோ இதில் அந்த ஃபங்க்ஷனை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பைத்தான் ஃபைலாக இருக்க போது எங்கெங்கெல்லாம் இந்த கோடு தேவைப்படுதோ, இப்போ நான் என்னோடய ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து அடிஷன் சப்ராக்ஷன்லாம் தேவைப்படுது வச்சுக்கோங்களேன். ஒன்று பண்ணுவோம், இது வந்து கால்குலேட்டராகவே மாற்றிடுவோம். வேணால் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் வேணால் பண்ணிக்கோங்க, நான் ட்ரை பண்ணுறப்போ. இது வந்து மைனஸு, நான் வந்து சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணுறேன், காம்ப்ளெக்ஸாக எதுவும் யோசிக்காமல். டிவிஷன் டிவைட் நம்பர்ஸு. ஓகே, ஸோ இந்த ஒரு பைத்தான் ஃபைல் வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் தேவையோ நான் அங்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு ஏதாச்சும் என்னோடய ரெக்குயர்மெண்ட்டில் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் மாதிரி ரெக்குயர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியே இருப்பேன். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு மை நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா நான் அங்கெல்லாம் கொண்டு போய் அங்கேயும் இதே மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அங்கெல்லாம் போய்ட்டு இந்த ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோல் திங்கையும் வந்து நான் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாத்தையுமே நான் டைப் பண்ண தேவையில்லை. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது தேவையில்லாமல் கிரியேட் பண்ணிட்டேன், டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். இதுக்கு வந்து இம்போர்ட்டும் போட்டு கால்குலேட்டர் டைப் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைல் நேம் பேஸ் பண்ணி தான் வந்து அதை ரீட் பண்ணோம். இதுக்கு வந்து கிளாஸ்ன்ற மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வரும். இப்போதைக்கு அதை பற்றி திங்க் பண்ணாமல் இதை மட்டும் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து வேறு ஏதாச்சும் கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளமாக கொண்டு வரேன். அந்த ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் அதை லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது இன்னும் சிம்பிளாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ கால்குலேட்டர் டாட்டும் போட்டால் ஆட் நம்பர்ஸ் வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மல்டிப்ளை பண்ணனே பண்ணுவோமே. ஸோ இப்போது ரிசல்ட் வந்து பார்ப்போம். 7 36 வருது. ஸோ 6 6 ஆர் 36 அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு ஃபைல் வந்து பண்ணுது. ஸோ என்னோடய நியூ ப்ராஜெக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மொத்த ஃபைலும் நான் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட்னு கொடுத்து நான் பண்ணிப்பேன். ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது ரொம்ப சிம்பிளாக இருக்குன்றனால நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். இமேஜின் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் இது வந்து நீங்கள் காமனாக வச்சுக்கலாம். ஒன் மோர் திங், இப்போ வந்து இது ஃபோல்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூட்டில்னு ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கிறேன். இது என்ன பண்ணலாம், calculator.py அதுக்குள்ளே போட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரன் பண்ணோன்னா வராது, இல்லை வந்துடும். ஏன்னா இது வந்து டேரெக்டாக பண்ணிருச்சு, நம்மளோட விஎஸ் கோடே பண்ணிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா util.calculatorன்னு சொல்லி அதை ஆட் பண்ணி விட்டுச்சு. இது வந்து நீங்கள் நார்மல் நோட் பேட்லாம் பண்ணியிருக்காது. ஸோ ஐடியோட அட்வான்டேஜ் இது தான். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பைத்தான் ஃபைல் வந்து உள்ளே வேறு ஒரு ஃபோல்டருக்குள்ளே மூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லி இது ஃபைன் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பண்ணியிருந்த மாதிரி இம்போர்ட் கால்குலேட்டரும் பண்ணால் நம்மளுக்கு இப்போ எரர் தான் அடிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா அந்த ஃபோல்டர் நேம் டாட் அந்த ஃபைல் நேம், ஸோ இது வந்து கிளாஸ் இதுக்குள்ளே கிளாஸ் இருந்துச்சுன்னா கிளாஸ் டன் போடணும். ஸோ கிளாஸ் கான்செப்ட் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போது இது எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டேரக்டரி இருக்குது அப்படின்னா நம்ம டேரக்டரி டேட் அந்த ஃபோல்டர் நேம் டாட் கால்குலேட்டர்னு போட்டு தான் வந்து இம்போர்ட் பண்ணணும். இது ஒன் திங். ஸோ இப்போதும் பார்த்தீங்கன்னா இது நம்ம க்ரியேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இதை வந்து நம்ம லைப்ரரின்னு சொல்லலாம், நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரி. ஸோ லைப்ரரின்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸாக இருக்க வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து
நம்ம ஒவ்வொருத்தரையும் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களே பில்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ பைத்தான் கம்யூனிட்டின்றது வந்து ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்டா, அதே ரெக்குவயர்மெண்ட் வேறு யாராச்சும் இருக்கும், அது வந்து ரொம்ப காமனாக இருக்க மாதிரி இருந்தால் அது வந்து பப்ளிக்காக இருக்கவங்களே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. டிஃபால்ட்டாக பைத்தானில் டிஃபால்ட்டாக வரது கொஞ்சம் இருக்கும், அதை தவிர்த்து பப்ளிக்கும் வந்து ஒரு சில லைப்ரரிஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸோடு பண்ணுறது தான் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் கோட்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம நினச்சோம் அப்படின்னா, சப்போஸ் இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த calculator.pyன்றது வந்து ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இதை பப்ளிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணலாம். லைக் பிப் இன்ஸ்டால்னு சொல்லி தான் நம்ம வந்து லைப்ரரிலாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம லோட் பண்ணியிருந்தோன்னா வேறு யாராச்சும் வந்து எதாவது பிப் இன்ஸ்டாலும் போட்டு இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா அவங்களோட சிஸ்டமில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அது எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் போய்ட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். இப்போ நாங்கள் போய்ட்டு அப்புறம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் போய் பார்ப்போம். இந்த பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த டேரக்டரியில் தான் வந்து நம்ம லைப்ரரிஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகணும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ எப்போ எல்லாத்துலேயுமே வந்து பைத்தான் டேரெக்டாக போய் அங்கே தான், ஐ மீன் பைத்தான் லைப்ரரி வந்து டேரெக்டாக அங்கே தான் போய் சர்ச் பண்ணோம். ஒரே செகண்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ இங்கே தான் வந்து அந்த லைப்ரரிஸ்லாம் ஸ்டோர் ஆக போகுது. இல்லை எல்ஐபி, அதுக்கப்புறம் ஒரு சைட் பேக்கேஜஸ், இதுக்குள்ள தான் வந்து நம்மளோட லைப்ரரிஸ்லாம் ஸ்டோர் ஆக போகுது. இப்போ நான் எதனாச்சும் ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணேன்னா எனக்கு இங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், பேண்டாஸ்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அதை நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இன்ஸ்டால் பேண்டாஸ். ஸோ பேண்டாஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அதெல்லாம் வந்துருங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டின்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி calculator.py ஒன்று வச்சுக்கோமோ அந்த மாதிரி பேண்டாஸ்னு ஒன்று இருக்குது, அது எதுக்காகலாம் வந்துருங்க, நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேண்டாஸ்னு ஒன்று இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பிப் இன்ஸ்டால் பேண்டாஸ்னு கொடுப்போம். இன்ஸ்டால் ஆகட்டும், வந்திருக்கும் நினைக்கிறேன், ஏதோ வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த பேண்டாஸ்ன்றது வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகுது. ஸோ நம்ம பைத்தான் ஃபைலுக்கு வந்து பை டிஃபால்ட் தெரிஞ்சிடும். இப்போது எந்த பைத்தான் ஃபைல் ரன் பண்ணாலும் இப்போ எப்படி இந்த calculator வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அதனால் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியுதோ அதே மாதிரி இப்போ இந்த பைத்தான் ஃபைல்னால் இந்த பர்டிகுலர் டேரக்டரி இருக்குது பார்த்தீங்கன்னா, சைட் பேக்கேஜஸ், இதுக்குள்ளே என்னென்னலாம் லைப்ரரிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே அதனால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பேண்டாஸ் அப்படின்னு சொன்னால் நான் இம்போர்ட் பண்ண முடியுது. ப்ரீவியஸாக நான் பண்ணியிருந்தேன்னா வந்திருக்காது. ஒன்று பண்ணுவோம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. பிப் அன்இன்ஸ்டால் பேண்டாஸ். இப்போ தான் டெலிட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பேண்டாஸ் வருது, வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு தெரில, செக் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிறது வந்து வருதான்னு தெரில, ரன் பண்ணி பார்ப்போமே என்ன வருதுன்னு. ஓகே பாருங்கள், நோ மாடியூல்ஸ் நேம்டு பேண்டாஸ். ஸோ இதை வந்து மாடியூல்ஸ் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை போய் பார்க்குது, அந்த ஃபோல்டர் வந்து பேண்டாஸ்னு இல்லாததுனால அது வந்து விட்டுருச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து லைப்ரரியாக என்ன வச்சுக்கணும்னா, நம்ம கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எல்லாருக்குமே தேவைப்படுன்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து காமனாக ஒரு பிளேஸில் கொடுத்துட்டோன்னா இந்த பைத்தான் கம்யூனிட்டியை வந்து யூஸ் பண்ணலான்றதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண தான் அதோட அனுபவம் தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது மட்டும் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிலீஃப் மாதிரி தெரியும். மற்ற டைமில் நீங்கள் போய் டேரெக்டாக போய் லேர்ன் பண்ணணும், ஃபோர்ஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஜஸ்ட் பிஃபோர் வி லீவ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைத்தான் ஃபைல் வந்து நான் தூக்கிட்டேன், நம்ம calculator வச்சுருந்தோம்ல அந்த ஃபைல் வந்து தூக்கிட்டேன். ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு திரும்ப அகெயின் ஒர்க் ஆகுது. ஏன்னு கெஸ் பண்ண முடியுதா? யோசிச்சு பாருங்கள், இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணி இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல, அந்த ஃபோல்டர் எடுத்து போயிட்டு நம்மளோட சைட் பேக்கேஜஸில் போய் பேஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூட்டில்ன்ற ஃபோல்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்மளோட பைத்தானுக்கு வந்து டிஃபால்ட்டாக தெரியும் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த ஃபைலை வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணோடனே அதோட லைப்ரரி வந்து இங்கே அதோட வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ யூட்டில்ன்ற ஃபோல்டர் வந்து அங்கே ரீட் பண்ணுது, அதுக்குள்ளே calculatorனு ஃபைல் இருக்குது, அது கிளாஸாக இமேஜின் பண்ணிக்குது, அதுக்குள்ளே இருக்கிறது வந்து நம்ம ஆட் நம்பர்ஸு மல்டிப்ளை நம்பர்ஸ்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து லைப்ரரிஸ் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லைப்ரரிஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சனால
ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருந்த 7th டாஸ்க் கீழே 8வது ஒரு டாஸ்க் போட்டிருக்கேன். அதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து 7th டாஸ்க் முடிச்சிருந்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு வித் டேக்ஸ் வித்தவுட் டேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போட சொல்லியிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு நியூ ஃபைலாக போட்டு இப்போ நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன்ல நியூ ஃபைலாக போட்டு ஒரு பைத்தான் ஃபைலாக போட்டு ஒன் மோர் பைத்தான் ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அந்த சைட் பேக்கேஜில் போட்டு இம்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். 10 மினிட்ஸும் போட்டிருக்கேன், அவ்வளோ ஆகாது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உண்மையிலே பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு பர்சனலாக வந்து இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் சீ இன் அனதர் வீடியோ.